குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 20, 2024 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்ப இருக்கிறதா பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர்லேயே வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்தியன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். அதோட பேட்ச் 2 பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து இந்த தேர்வு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் 2,000 நியூ ஸ்டூடெண்ட் 2,500 பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி பார்த்தீங்கன்னா லத்தி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதற்கான முதல் தேர்வு என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 14லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. இதற்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 1,500, ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 டெஸ்ட் பேட்சோட ஷெடியூலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெடியூலில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் பேட்சுமே பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கோம். திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டினே வராத மாதிரி அந்த இப்போ கொடுக்குற அந்த 4,500 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா புது கொஸ்டினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லத்தி டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் படிச்சிருக்கேன் சார், 1 மார்க் 2 மார்க்கில் தான் எனக்கு போயிடுச்சு, ஜஸ்ட் ரிவிஷனுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் பேஜ் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் லத்தி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதே பார்த்தீங்கன்னா நான் புதுசாக படிக்கிறேன் சார், இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக நிறைய ரிவிஷன் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்தியன் டெஸ்ட் பேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 2ல் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 டெஸ்ட் பேஜ்லையும் உங்களுக்கு கட்டண சலுகை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100 மதிப்பெண் கொண்ட ஒரு தேர்வு எழுதணும். அந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கான கட்டண சலுகையானது கட்டாயம் வழங்கப்படும். சரிங்களா. அந்த கட்டண சலுகை தேர்வு எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணுங்கள். உங்களுக்கான பார்த்தீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பாஜக காங்கிரஸ் எம்பிகள் பார்த்தீங்கன்னா தள்ளுமுறை. இதில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மீது பார்த்தீங்கன்னா 5 பிரிவுகளின் கீழ் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மற்றபடி இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனை நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா படுகாயம் ஏற்படுத்துதல் பிரிவு பார்த்தீங்கன்னா 117, பிறரின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தல் பார்த்தீங்கன்னா பிரிவு 125, குற்றவியல் பலவந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரிவு 131, குற்றவியல் வன்முறை பார்த்தீங்கன்னா 351, பொது உள்நோக்க பிரிவு பார்த்தீங்கன்னா 3ல் 5 ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மீது பார்த்தீங்கன்னா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கர் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மீது கொலை முயற்சி, அதாவது பிரிவு 109 உள்ளிட்ட பாரதிய நியாய சம்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய சொல்லியிருந்தார். ஓகேங்களா. இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்ம பயன்படுத்துறது, அவங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய சாட்சி அதிநியம், இந்த சட்டங்கள் எப்போ வந்துச்சு, அதனுடைய எப்போ லான்ச் பண்ணாங்க, இதுக்கான விவாதம்லாம் எப்படி நடந்துச்சு, யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுச்சு, இந்த டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா கட்டாயம் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து நேற்றே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். 8,997 சமையல் உதவியாளர் காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா நிரப்ப இருக்கிறாங்க. தமிழ்நாடு சத்துணவு திட்டத்துறையில் பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள இந்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா தொகுப்பு ஊதிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிரப்ப இருக்கிறாங்க. ஓகேங்களா. எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள மொத்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 8,997. இதில் பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 3,000 தொகுப்பு ஊதியத்தில் பார்த்தீங்கன்னா நிரப்ப பார்த்தீங்கன்னா அனுமதி அளித்திருக்கு அரசு. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது, சென்னை ஐஐடி ஆய்வகங்களை பொதுமக்கள் பார்வையிட பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த அனுமதியானது வழங்கப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலைதளம் கொடுத்துருக்காங்க. சாஸ்திரா ORG ஓப்பன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் மேலேயே இருக்கும், அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் உங்கள் பெயர், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி மற்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாலினம் இப்படிலாம் கேட்கும். இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் ஏதாச்சும் கொடுக்கணும். நீங்கள் ஆதார் வச்சுருந்தீங்கன்னா ஆதார் நம்பருக்கு என்டர் பண்ணணும். போகும்போது நீங்கள் ஆதார் எடுத்துகிட்டு போகணும். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 செக்ஷன் நடக்குது. 9 to 1, 1 to 5 அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷன் நடக்குது. இதில் ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதி 2 தினங்கள் நடக்குது. விருப்பம் உள்ளவங்க இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி வளாகத்தை பார்த்தீங்கன்னா பார்வையிட முடியும். அடுத்து
ரயில்வே செயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வேலட் மூலம் பயணச்சீட்டு பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி வழங்கப்படுது. இல்லை ரயில்வே செயலியில் உள்ள ஆர் வேலட் ஓகேங்களா, இந்த ஆர் வேலட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் வேலட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும், சாம்சங் வேலட் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3% வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா, இது எதில் இருக்குது அப்படின்னா யூடிஎஸ் ஆப்பில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இது யூடிஎஸ் ஆப். ஓகேங்களா, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அன்றாட பயன்படுத்துறது. ஏன்னா போலீஸ் டிஎன்பிசி படிக்கிறவங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை பெரும்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி கேண்டிடேட்ஸ். அடுத்து குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச தேர்வு பயிற்சி வந்து நடத்துகிறாங்க. சென்னையில் இருக்க கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A முதன்மை தேர்வுக்கான இலவச தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு டிசம்பர் 22ஆம் தேதி முதல் தொடங்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 மதிப்புள்ள 26 தேர்வுகள் உள்ளடக்கிய இந்த இலவச டெஸ்ட் பேஜ் வந்து ரூபாய் 99 மட்டும் செலுத்தி பயிற்சி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடையாது, நியூஸில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாராவது குரூப் 2 படிச்சிங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, இதை பற்றி டீட்டெயில் எங்களுக்கு தெரியல, அதுலேயே நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரளத்தை சேர்ந்த மருத்துவ கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொட்டப்பட்டு வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை அகற்றிட்டு டிசம்பர் 23ஆம் தேதிக்குள்ளே அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அதாவது தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கு. ஓகேங்களா, திருநெல்வேலி மாவட்டத்தில் சுத்தமல்லி அருகே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொட்டப்பட்டிருக்கு. அடுத்து அரசு பணிக்கான தேர்வு விவரத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் அரசு பணிக்கான நியமன காலத்தை தேர்வு தேதி அறிவிக்கும் போதே வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, தமிழகம் முழுவதும் அரசு துறைகள் குறித்த நேரத்துக்கு காலிப்படைகள் நிரப்பப்படாதால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காரு. அடுத்து கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு இடையே அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி கூண்டு இழை பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து டிசம்பர் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறார். ஓகேங்களா, அடுத்து பறவைகள் நல ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. மாநில பறவைகள் நல ஆணையத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா மாநில பறவைகள் நல ஆணையத்தின் உறுப்பினராக தமிழ்நாடு முதன்மை தலைமை பாதுகாவலர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. தலைவராக சுற்றுச்சூழல், பருவநிலை மாறுபாடு மற்றும் வனத்துறை செயலர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த 2 மட்டும்தான் சேஞ்சஸ், மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அடுத்து தூத்துக்குடியில் கடல் சாகச விளையாட்டு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காடு கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா கடல் சாகச விளையாட்டு மையம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அமைக்கப்படும் அப்படின்னு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. முள்ளக்காடு பகுதியில் உள்ள கடல் சாகச விளையாட்டு அமைப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. இது இன்னும் ஓரிரு மாதங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது நீர் சாகச விளையாட்டுக்கு நடத்தும் சுற்றுலா தலமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேரோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பிலாம் கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் வந்து உள்ளிட்ட அகழாய்வு மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா தலமாக மாற்றவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் செம்மண் பரப்பு கொண்ட தேடி குடியிருப்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலமாக மாற்றும் திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிமை கோரப்படாத பணத்தை வந்து பார்த்திங்கன்னா உரியவர்கிட்ட ஒப்படைக்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஏதோ காரணத்தினால அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை எடுக்காமல் விட்டுருப்பாங்க, இல்லை உங்கள் தாத்தாவோ யாரோ அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருப்பாங்க, பட் அவங்க இறந்துருப்பாங்க, பட் அந்த பணம் அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி பணம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புள்ளி விவரத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2023 வரையிலும் 42,272 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளருடைய வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது முந்தைய ஆண்டை விட 28% அதிகமாக இருக்குது. இதை உரியவரிடம் ஒப்படைக்கும் நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து காஞ்சிபுரம் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 394 மருத்துவ பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 750 படுக்கைகளுடன் கூடிய
ஒப்புயர்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, புதுசாக 250 படுக்கைகள் கொண்டு வரும்போது அதுக்கான பணியிடங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்பட வேணும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 49 மருத்துவ அலுவலர்கள், 2 மருத்துவம் சாராத பணியாளர்கள், 207 செவிலியர் பணியாளர்கள், 7 அமைச்சு பணியாளர்கள், 129 துணை மருத்துவ பணியாளர்கள் உட்பட 394 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி புதுசாக ஒரு இடத்த டெவலப் பண்ணும்போது அதுக்கான வேக்கண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அடுத்து மக்களை தேடி மருத்துவ பணியாளர் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கோடியாவது பெண்மணியை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து நேரில் சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பெட்டகத்தை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் தான் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து தொடங்கி வச்சாது. இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கியிருக்கு. ஓகேங்களா, டிஎன்யூ சார்பில் கேட்கலாம் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொற்றாநோய் எனப்படும் உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று மருத்துவ பெட்டகங்கள் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தின் வழங்கப்படுது. நீங்கள் படிக்கும்போது இந்த தொற்றா நோய் தொற்றும் நோயெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இது பேசிக் கொஷின் தான். எந்தெந்த நோயெல்லாம் தொற்றும் எந்தெந்த நோயெல்லாம் தொற்றாதுங்கிறது ரொம்ப பேசிக் கொஷின்ஸ். இதெல்லாம் டிஎன்யூ சார்பில் அதிகமாக கேட்டுருவாங்க. ஓகேங்களா, அடுத்து முக்கியமான கொஸ்டின் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிசி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கு முன்னோடி முயற்சியாக செயல்படுத்தப்பட்ட உள்ள ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வடிவமைக்கப்பட்டு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய அந்திரிஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற இந்திய ஆய்வு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா 2035க்குள் விண்ணில் நிறுவ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ திட்டமிடப்பட்டிருக்கு. இதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருது. அதன் ஒரு பகுதியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேடெக்ஸ், அதாவது ஸ்பேடெக்ஸ்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தற்போது செயல்படுத்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வு பணி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதில் ஒரு வரி கூட விடக்கூடாது. டிஎன்யூ சார்பி அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்திய ஆய்வு மையம் வந்து இருக்குங்க இல்லையா, அதோடைய பேர் என்ன அப்படின்னா பாரதிய அந்திரிஷா ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ அமெரிக்கா வந்து அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்வெளி மையத்தை வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் நிறுவியிருக்காங்க. அது மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறுவிருக்காங்க. அதுக்கான முன்னோடி ஆய்வு திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேடெக்ஸ் திட்டம். ஓகேங்களா, அதோட விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2-3 பேப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ரிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து தமிழகத்தில் உள்ள 17 சிப்காட் தொழில் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியும் தாய்மார்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கும் மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்த வந்து பார்த்திங்கன்னா அரசு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ஆயுஷ் மருத்துவ திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க சித்த மருத்துவ முறைகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாடு இன்றியமையாதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஆயுஷ் இயக்கத்தை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி ரெகுலராக பார்க்குறது தான், இருந்தாலும் இந்த செக்ஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். எஸ்ஐ பட் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனோட கெடுத்துருவாங்க. பிசிக்கும் அப்படி தான். ஓகேங்களா, மாநிலங்களின் தலைவர் ஜெகதீப் தன்கரை பாரபட்சமாகவும் அரசியல் ரீதியாகவும் செயல்படுவதாக குற்றம் சாட்டி அரசியலமைப்பு சட்டத்தின் 67B பிரிவின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுருச்சு. ஓகேங்களா, பிரிவு வந்து 67B, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியை சேர்ந்த 60 எம்பிக்கள் கையெழுத்திட்டுருக்காங்க. அளிக்கப்பட்டு 14 நாட்களுக்கு பிறகு தீர்மானம் கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஷின். ஓகேங்களா, இப்போ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா குடியரசு துணைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்போது அதற்கான வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் கொண்டு வர முடியும்னு கேட்பாங்க. ஓகேங்களா, நம்பிக்கையில்லா தீர்மானம் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு கூட கேட்பாங்க. 14 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிவிக்கணும். ஓகேங்களா, இரு அவைகளையும் தீர்மானம் நிறைவேறினால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்ய முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா போதிய வந்து பலம் இல்லாத போது தன்கர் மீது எதிர்ப்பு பதிவு செய்யும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னெடுப்பு எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, போதிய அளவு பலம் இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும். அடுத்து மின்சார வாகன சந்தையில் 5 ஆண்டுகளில் 5 கோடி வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உருவாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நிதின் கட்கரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவின் மின்சார வாகன சந்தை 2030ஆம் ஆண்டில் 20 லட்சம் கோடி மதிப்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலம் 5 கோடி வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இந்தியாவில் மின்சார பேருந்துகளுடைய தேவைகளின் எண்ணிக்கை வந்து 1 லட்சம் மின்சார பேருந்துகள் தேவை. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா 50,000 மின்சார பேருந்துகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் முக்கியமான கொஷின் வாகன உற்பத்தி துறையில் உலகில் 3வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. ஓகேங்களா, அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா 2வது இடத்திலும் இருக்குது. இது புது அப்டேட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது
பீகாரில் மோசமான நிலையில் உள்ள சாலைகள் குறித்து புகார் அளிக்க அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி செயலி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது தமிழ்நாட்டிலலாம் ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா, நம்மளும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து T20 தொடரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா 60 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, 3 ஆட்டங்கள் கொண்ட அந்த தொடரில் 2-1 அப்படின்ற செட் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்காங்க. அதிகபட்ச ஸ்கோர் என்ன அப்படின்னா இந்த ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதிவு செய்த ரன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச ரன். ஓகேங்களா, 217க்கு 4 அப்படின்ற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த T20 வரலாற்றிலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டத்தில் நடப்பாண்டில் T20 கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ரன்களை 763 ரன்களை பதிவு செய்தவராக இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா கேட்க மாட்டாங்க, டிஎன்யூ சார்பில் பேர் தான் கேட்பாங்க. ஸ்மிருதி மந்தனா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டுருவாங்க. அவங்க வந்து கிரிக்கெட், ஓகேங்களா, உமன்ஸ் கிரிக்கெட்டோட கேப்டனாகவும் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது உலக சாதனை வந்து பார்த்திங்கன்னா சமன் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ரிச்சா கோஷ். இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18 பந்துகளில் 3 பவுண்டரி 5 சிக்ஸர்கள் அடித்து 50 ரன்களை வந்து பார்த்திங்கன்னா ரிக்ஷா கோஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிவேக அரை சதம் அடித்தவர் அப்படின்ற உலக சாதனை வந்து பார்த்திங்கன்னா சமன் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம நேற்றே பார்த்தோம், அஸ்வின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றான்னு சொல்லிட்டு அவரை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே இருந்துச்சு. அடுத்து இந்திய குதிரையேற்ற வீரரான ராஜேஷ் சிங் சர்வதேச குதிரையேற்ற சம்மேளனத்தில் CCCI 3 போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டதன் மூலம் தாய்லாந்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் ஆசிய கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்காரு. இவங்களாம் பேர் படித்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பொதுவான இடத்தில் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் வந்து நடைபெற இருக்குது. பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீடித்த இழுபறி வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, முடிஞ்சவரை பார்த்திங்கன்னா இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் நடத்த இருப்பாங்க. 2027 வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு நாடுகளும் விளையாடும் போட்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு இடத்துல நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2027 வரை இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மோதும் இரு ஆட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான இடத்துல நடைபெறும். அடுத்து முதலீடு ஈர்க்கும் முயற்சி இந்திய தொழில் பிரதமர் பார்த்திங்கன்னா பிரிட்டன் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்காரு. பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் வந்து பார்த்திங்கன்னா அவரது இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய தொழிலதிபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழிலதிபர் குழுவுக்கு தலைமை வகித்த பார்தி குழுமத்தோட தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் பங்கேற்கிறாரு. பிரிட்டனை சேர்ந்த PD தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்தி நிறுவனம் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இதில் எந்த கொஸ்டின் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, பிரிட்டனோட பிரதமர் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உக்ரைன் போரை முடிவு கொண்டு வருவது விவகாரத்தில் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக பதவியேற்றிருக்கும் டொனால்டு ட்ரம்புக்கும் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் வந்து பற்றி தெரிவிச்சிருக்காங்க. இது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது, பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அமெரிக்க அதிபர் யார், ரஷ்ய அதிபர் யாருன்னு சொல்லிட்டு படிச்சுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து பார்த்திங்கன்னா 2022 பிப்ரவரி மாதம் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து தங்கத்தினுடைய இறக்குமதி வந்து பார்த்திங்கன்னா புதிய உச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் இந்தியாவில் தங்க இறக்குமதி இதுவரை இல்லாதவரை புதிய உச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்கு. ஓகேங்களா, இந்தியாவில் இறக்குமதிக்கு இந்தியாவில் தங்கம் இறக்குமதி பண்ணுற நாடுகளுடைய பட்டியலில் சுவிட்சர்லாந்து வந்து மிகப்பெரிய நாடாக இருக்குது. சுவிட்சர்லாந்துலேருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை 40% தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்திய இறக்குமதி வந்து, அதுக்கு அடுத்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவில் மொத்த இறக்குமதியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் பங்கு வந்து பார்த்திங்கன்னா 5% இடம்பெறுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஓகேங்களா, சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே இந்தியாவில் தான் தங்கத்தை அதிகம் இறக்குமதி செய்கிறது. முக்கியமான கொஸ்டின்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. உலகில் தங்கத்தை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடு வந்து பார்த்திங்கன்னா சீனா, 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து டேட்டா அதிகன்றனால 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போயிருக்கு. கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவே நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.